காசி விஸ்வநாதரை பார்க்கறதுக்கு நாங்கள் பெங்களூர்லேருந்து காசிக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க. புக்கிங் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதரை பார்க்குறோன்றது சாதாரணமான விஷயமும் கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, அவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். அவர் கஷ்டத்தை கொடுத்து தான் கூப்பிடுவார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நான் என்ன இது சாமியை பார்க்குறது, அவர் அவ்வளோ கஷ்டத்தை பண்ணி கூப்பிடுவாரா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வியும் இருந்துச்சுங்க. அந்த கேள்விக்கான பதில் அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. காசிக்கு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்ட்டு இப்போது நான் வந்துட்டு காசிக்கு வர்றதுக்கோ என்ன சொல்கிறதுங்க, பாதி தூரம் தான் போயிருக்கேன். ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வளர்க்குறோம், ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு மன உடைச்சலோடு தான் அவரை பார்க்குறதுக்கு போகிறேன். எனக்கு அவர்கிட்ட போன உடனே அப்படியே கத்தி அழுவணும் போல் ஒரு மன கஷ்டம். ஆனாலுமே ஒரு பக்கம் அவரை பார்க்குறன்ற சந்தோஷமும் கூட. அந்த கஷ்டத்துலேயும் சிவாயத்த சிற்றம்பலம். ஆனால் பார்த்திங்கன்னா, நான் இங்கே கீழே காமிச்சிட்டு வரேன் பாருங்கள், போகிற வழியில் ஒரே கடை கூட இல்லைங்க. ஃபுல்லாகவுமே எப்படி சொல்கிறதுனா, வேலூரில் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி என்ன சொல்கிறதுனா, பாத்ரூம் போகிறதுலேருந்து சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே டிரைவர்ஸுங்களாகட்டும் கண்டக்டர் ஆகட்டும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அதை ரேராக பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறதுனா, பாத்ரூம் நிற்க வைக்கிறதாகட்டும் சாப்பிட்ற விஷயமாகட்டும் ரேராக தான் நிற்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லாமே ட்ரிபிள் ரேட்டுங்க. அதுலேயும் நைட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, சும்மா ஒரு கப் அளவு தாங்க சாதம், 2 சப்பாத்தி இதுதான் கொடுத்தாங்க. இதை கொடுத்துட்டு 200 ஒரு பிளேட்டுங்க. அதுக்கு ஒரு தால், நூடுல்ஸ் மாதிரி ஒரு சப்ஜி, சும்மா ஒரு 1/2 கப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு 4 வெங்காயம், 2 ஆஃப் லெமன், அதுதான் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சு. அந்த சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஆஃப் குக்கிங்காக இருக்குது. அதுலேயும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாங்க. என்னடா இது, இப்படி சாப்பிட்டு போனால் இவங்க வேறு வண்டி நிறுத்த மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு வழியில் எங்கன்னா வயிறு பிரச்சனை எதனா வந்துச்சுன்னா எப்படிரா அப்படின்னு, ஆண்டவா ரொம்ப சோதிக்கிறப்பா நீ அப்படின்ற மாதிரி அவரை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டாச்சு. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. 2 இட்லி 1 வடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்களாம். சாம்பார் ஒன்றுமே நல்லாவே இல்லை, சட்னி ஓகே. அப்புறம் சரி அப்படின்ட்டு இவ்வளோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காலைல சாப்பிட்ற இதுவே இல்லாத மாதிரி 1 வடை 1 டீ, 2 வடை 1 டீ 90 ரூபாங்க. சரிங்களா, அதை வாங்கி அதை ஒரு பக்கம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் எங்கள் பசங்க எல்லாமே இல்லை லாங் ட்ரிப் போகிறதுனால வயிறை கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதனால அவங்க டீயும் குடிக்கல, பிஸ்கெட்டும் சாப்பிடல, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டாங்க. காலையில் எழுந்து அங்கே நிற்க வச்ச இடத்துல எல்லாமே பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிற மாதிரிலாம் ப்ளேஸே இல்லை. வெறும் மூஞ்சி வரைக்கும் கழுவிட்டு வந்துடலாம். அப்படி மூஞ்சி வரைக்கும் கழுவிட்டு சாப்பிட்டோன்னா நான் ஒரு டீ 1 வடை மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லைங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இங்கே நடக்கிற சூழ்நிலைகள், இங்கே எப்படி இருக்குது ஆன் த வேலை அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே கேட்கலாம். ஏங்க ட்ரெயினில் போகாத பஸ்ஸில் சூஸ் பண்ணிங்க, ஏன் இவ்வளோ சஃபர் ஆகுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு 2 நாள் வர்றதுக்கு 2 நாள், காசியில் போய் அவர் எத்தனை நாள் என்ன அங்கே நிற்க வைக்க போகிறாருன்றது எனக்கு தெரியாது. எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் நான் போயிட்டுருக்கோம்.
நான், எங்கள் பொண்ணு, என் பசங்க 2 பேர், அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். காசியில் போன பிறகு தான் எத்தனை நாள் அப்படின்றது தெரியும். ஆக்சுவலி நான் வந்து சுற்றி பார்க்கணுன்ற மோட்டிவேஷனோட போகல, காசி விஸ்வநாதரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாள் கனவு. பல பேர் பலவிதமாக பேசி நீங்கள்லாம் வந்து உங்கள் பசங்களுக்கெல்லாம் எல்லா இதுவும் முடிச்சிட்ட பிறகு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், முக்தியை தேடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். நான் சாமியை பார்க்கணுன்னு போகிறேன். சாமியை பார்க்கணுன்னு போகிறவங்க யார் வேணாலும் போகலாம், எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு பல விதத்தில் பல நேரங்களில் எனக்கு தடங்கள் வந்தது. அதுலேயும் எங்கள் வீட்டுக்காரமே வந்து வேணாம் 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 அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து நானும் என் பொண்ணும் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தோணுச்சு அவங்களுக்குன்னு தெரியல, சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 2 வீட்டில் மட்டும் 2 இடத்துல மட்டும் ரொம்ப கொஞ்சம் சஃபரு வேலை செய்கிறதுல. அங்கே ஒரு இடத்துல லீவு, இன்னொரு இடத்துல கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னால அங்கேயும் ஓகே. பட் யாருக்கிட்டையுமே வந்து நான் பிளான் பண்ணி பிஃபோர் சொல்லிட்டு போகல. எல்லாருக்குமே ஸ்பாட்டில் தான் நான் இது பிளான் காலையில் முடிவு பண்ணன்றதை விட ஈவினிங் வரைக்குமே நான் எப்படி போவேனா இல்லையா, எப்போ போவேன் அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்தேன். திடீர்னு ஈவினிங் மட்டும் என் பையன் கிளம்புமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் போனாங்க. ஐயோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு தருணம் போதும் அப்படின்ட்டு யாருக்கிட்டையுமே பிஃபோர் பர்மிஷன் கேட்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த இதுவுமே இல்லை. ஸ்பாட்டில் ட்ரெயினுக்கு வந்தோங்க. ட்ரெயின் வந்து 7:30க்கு இருக்குன்ற மாதிரி வந்தோம், 7:30க்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் 11 o'clock அப்படின்னாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கு நேராக பஸ்ஸில் வந்து பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் 2 மணிக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஒருத்தர் வந்து கூட ஆட்டோக்கார் வந்து சொன்னார், ட்ராவல்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ட்ராவல்ஸில் போனீங்கன்னா பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் கூகுளில் சர்ச் பண்ணது 1500ங்க பஸ்ஸுக்கு, பெங்களூர்லேருந்து காசி போகிறது. அப்புறம் அங்கே போனால் ஷாக்கிங்கான நியூஸு 3000 ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியாச்சு. மார்னிங் 11 o'clock அப்படின்னு சொன்னாங்க. 11 o'clock அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு 2 மணிக்கு புக் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் போகிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ ரொம்ப அந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் இருந்தது. ஹோட்டலில் போயிட்டு ரூம் எடுத்தோங்க. ரூம் பார்த்திங்கன்னா 850 ரூபா, எக்ஸ்ட்ரா 2 பேர் அப்படின்றதுனால அவங்களுக்கு 110 ரூபான்னுட்டு 2 பேருக்கு 220 ரூபா. அப்போது 1070 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண சொன்னாங்க. விடிகாலம் ஒரு 4 மணி இருக்கும். அப்போ தான் நாங்கள் போய் தூங்கணும். கொஞ்சம் நேரம் தூங்கணும். அப்புறம் காலையில் எழுந்தோம், ஃப்ரெஷ்அப் ஆனோம். 11 o'clock அப்படின்னு சொன்னாங்களேன்னுட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் 12 o'clock அப்படின்னாங்க. வெயிட் பண்ணோம். சரி அதுங்காட்டியே போயிட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம் பெங்களூரில். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு கையேந்தி பவனில் சாப்பிட்றதுக்கு போனாங்க. லெமன் ரைஸு 50 ரூபா ஒரு பிளேட்டு, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வெஜிடபிள் சாதம் மாதிரி கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. 50 ரூபா தான். ஒரு பிளேட்டு பூரி, அதுவும் 50 ரூபா தான், நல்லா இருந்ததுங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் வந்து பார்சல் பண்ணிக்கணும். கடைசியில் அதுதான் எங்களுக்கு வந்து ஆன் த வேல லஞ்சுக்கு கை கொடுத்துச்சுங்க. ஆனால் சாப்பிட்டதை காட்டிலுமே பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவே கட்டி கொடுத்தாங்க. 2 பேர் வந்து ஆஃப் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து 12 o'clock வந்தோம். 12 o'clock என்ன சொல்லிட்டாங்க, 12:30க்கு அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. அப்புறம் நான் என்ன சமாதானம் சொல்லிட்டு நான் சொன்னேன், அவரை எப்போ பார்க்கணும் எப்போ போகணுன்னு இருக்கோ அவருடைய அழைப்பு இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் போக முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு.
அப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, புக்கிங் பண்ணது ஒரு ட்ராவலு, அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷிஃப்ட் பண்ணி எங்களை விட்டுட்டாங்க. அவங்க போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஷிஃப்ட் பண்ணி விட்டோம்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர், திரும்ப 1/2 அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எங்களுக்கு அதுலேயும் முக்கியமான விஷயங்க, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட விஷயம் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோன்ட்டு சொன்னேன். ஆனால் எங்கள் பசங்க கேட்காம கேர்லெஸ்ஸாக அப்படியே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இல்லை நான் மொபைலில் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன், அந்த மெசேஜை வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரத்தில் 2:10 அப்படின்ட்டாங்க. 1 o'clockன்றது திரும்ப இன்னும் 1 hour. எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, சரி இது நிஜமாக வருமா வராதா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுன்றதுனால அவங்கக்கிட்ட ஹிந்தியில் பேசி எல்லாமே ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு எப்படி சொன்னால் 5 செகண்டில் மிராக்கல் இதுவாகி அவங்க வந்து என்கிட்ட பில்லு கொடுத்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணிங்க பாருங்கள், அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்டே போங்க அப்படின்னாங்க. அந்த ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்ட போகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அதை வாங்கின அடுத்த செகண்ட்லேயே நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப 1 செகண்டில் என்ன பண்ணாங்க, அந்த பில்லை வந்து கொடுத்துடுங்க, நீங்கள் இங்கேயே உக்காருங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆள் சொல்லிட்டாங்க. நாங்கள் உக்காந்துட்டோம். அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 15 minutes இருக்கும், பஸ் வந்துடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கே தான் பெரிய ஹைலைட்டே நம்மளுக்கு இருக்குது. அதில் உள்ளே வந்தவுடனே நாங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணோம், 12,000 ஒருத்தருக்கு, 3,000 ரூபாய், பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய். சரிங்களா, எங்கிட்ட காசு எதுவும் இல்லை. பொண்ணு தான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து நாங்கள் உக்காந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஏஜெண்ட் வந்து 2 பேர் படுக்கிற ரூமில், இப்போ நாங்கள் உக்காந்துட்ருக்கோன்னு பார்த்துக்கோங்களேன், இந்த ஷீட் தான், இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஷீட்டு பார்த்தா தெரியுதுங்களா, இந்த 2 ஷீட்டில் கீழே நாங்கள் வந்து ஹப்பில் இருக்கோம், பிஃபோர் எங்களுக்கு கொடுத்தது கீழே. அதில் வந்து 4 பேரை உள்ளே விட்டுட்டு 4 பேரும் ஒரே இது தான் அப்படின்னு. எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைமா, இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் எங்கள் பொண்ணு சொன்னாங்க, பாருங்கள் இந்த சிட்டிங் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் இது வந்து 2 பேருக்கான இது தான், 4 பேருக்கான இதுவே கிடையாது, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு உள்ளே நுழைஞ்சோம்னா அரிபரின்னு உள்ளே வந்தோமா டென்ஷனாச்சு. சரி இரு பொறுமையாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு ஹிந்தியில் கேட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் என்னென்னா திரும்ப எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஊருக்கு புதுசுன்றதுனால அவங்க வந்து நம்மளை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஆகணுன்ட்டு வேறு யாருனா தான் அந்த இடத்துல காசு கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், ட்ராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து கொஞ்சம் விசாரித்தேன். ஐ மீன் வந்துட்டு எங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் ஸ்லீப்பிங் இதுவில் அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க, எத்தனை பேர் அப்படின்னா அவங்க சொன்னாங்க ஒருத்தருக்கு 3,000 ஒரு ஆள் பெட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஆள் பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 3,000, 2 ஆளுக்கு 6,000. ஸோ நாங்கள் 12,000 கொடுத்துட்டு ஏங்க 2வது ஷீட்டில் உட்காரணும் அப்படின்னு திரும்ப போய் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், ட்ராவல் ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க, திரும்ப ஃபோன் பண்ணி டிரைவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு பிரித்து லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் 2 நீங்கள் போய் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் எங்களை வந்து காசு எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டார் பாருங்க. அவர் வந்துட்டு என்ன சொன்னார், திரும்பவும் நீங்கள் போயிட்டு காசு வந்து அவங்கக்கிட்ட ரூமுக்கு இன்னொரு இதுவை கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா வாங்குங்க அப்படின்னாரு. அந்த ஏஜெண்ட் வந்து லைன்லேயே தான் இருந்தார். நான் சொன்னேன், நாங்கள் காசெல்லாம் கொடுக்க முடியாது, திரும்ப அவர் அப்படி தாங்க பேசுகிறாரு, எக்ஸ்ட்ரா காசு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு, என்னங்க அர்த்தம் இது அப்படின்ட்டு. அப்புறமா லாஸ்ட்டாக ஓகே காசு வேணாம், இந்தியில் சொல்கிறாங்க நோ பைசே யூ கேன் கோ அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 ரூம் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போது நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் வீட்டில் கிளம்புறதுலேருந்து ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோன்றது இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, மனசளவுலேயும் கஷ்டமாக இருக்குது, உடம்பளவுலேயும் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. எல்லாரும் சொன்ன மாதிரி அவரை பார்க்குறோன்றது ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி இது உண்மைக்குரிய விஷயம். இது வரைக்கும் நாங்கள் வேலூர்லேருந்து வந்து பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து ராஜஸ்தான் வந்து ராஜஸ்தான் தாண்டி ராஜஸ்தானிலேருந்து நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி தொலைவுக்கு வந்துட்டோம். ராஜஸ்தான்லேருந்து தாண்டி அகெயின். ஆனால் எக்ஸாக்ட்லி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்றது எங்களுக்கு தெரியல. போயிட்டே இருக்கோம். நான் கீழே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்தேன் இல்லைங்களா, ஆன் த வேல எப்படி இருக்குது இந்த ஊரெல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் தான் பார்க்கல, பட் பஸ்ஸில் வந்தால் காசிக்கு போனால் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. பஸ்ஸில் வந்தீங்க, என்ன மாதிரி வேலை செய்கிறவங்க ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட்டாக வரணும், காசும் கம்மியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக வரன்றது டிஃபிகல்ட்டான விஷயம். அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் மூலயமா வந்து காசிக்கு போகிறோம் அப்படின்னா 15,000 கேட்குறாங்க. அது வந்து நிறைய ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வர மாதிரி. நம்மளுக்கெல்லாம் சுற்றி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் இருந்தாலும் காசும் அதிகமாக வேணும், நம்மளுக்கு நாளும் அதிகமாக வேணும், அந்த அளவுக்கு லீவும் வேணும். நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் லீவ் கொடுப்பாங்கன்றதெல்லாம் இதுவும் இல்லை. இப்போவே நம்மளுக்கு ரிட்டன் போயிட்டு வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே நம்மளுக்கு எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம பிஃபோர் பிளானும் இல்லை, பிஃபோர் அவங்ககிட்ட சொல்லவும் இல்லை. ஸோ அதனால் என்ன சஃபர்னு தெரியாது. பட் எனக்கு நம்பிக்கை வந்து என்னுடைய சிவன், என்னுடைய அப்பா இருக்கிறாரு, அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதையும் தாண்டி பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் என்னென்னலாம் கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டு இருந்தேன்ன்றதை நான் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லிட்டேன். அகெயின் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறோன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, நான் வந்து மருவத்தூரில் ட்ரிப்பு இது பண்ணி எல்லாருமே இட்டுட்டு வந்துட்டுருக்கேன் ஓம் சக்திக்கு. அதே மாதிரி காசிக்கும் இட்டுன்னு போய் எல்லோரும் இட்டுன்னு வரணும். இந்த 15,000 வாங்கி தான் போகிறாங்க, அதே மாதிரி லீவ் நிறைய எடுத்து போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் காசிக்கு கம்மி காசில் கம்மி நாளில் இட்டுன்னு வரணுன்றதுக்கான ஒரு ஐடியா, ஒரு திங்கிங்கில் ட்ரையல் பார்க்கணுன்றதுக்காகவும் இந்த ஜேர்னியை நான் கையில் எடுத்திருக்கேன். நான் போயிட்டு வந்து என்னுடைய அப்பன் எனக்கு உத்தரவு கொடுத்தாருன்னு சொன்னால், அகெயின் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வரணுன்றதுக்காக இருக்கிற ஒவ்வொரு மக்களையுமே நான் இட்டுன்னு வரணுன்றது என்னுடைய மனசில் தோணிக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான சம்பவம். என் அப்பன் சிவன் எனக்கு உத்தரவு கொடுத்தா அதையும் நான் செய்வேன். என்னோடு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதில் கமெண்ட் கொடுத்து என்ன மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களெல்லாமும் இட்டுன்னு வருவேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் எம் சசிகலான்னு இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் போயிட்டு சசி முத்து யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் யூடியூப் சேனல் வரும். அதுக்கும் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். அடுத்த வீடியோவில் நம்ம காசிக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாமும் நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் போட்டுன்னு இருக்காங்க, அங்கே நின்று இருக்கு வண்டி. இதோடு நான் உங்கள்கிட்ட இருந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்கள்கிட்ட அங்கே போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.